இப்ப எல்லாமே இணையதளத்தில் இருக்கு. ஏஐன்னு சொல்ற செயற்கை நுண்ணறிவு இப்ப பெரிய பேசு பொருளாகி இருக்கு. புதிய வளர்ச்சிகளுக்கு ஏற்ப நம்மளோட அப்டேட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம். பள்ளி கல்வித்துறையை நவீனப்படுத்த பேராசிரியர் அன்பழகனார் பேர்ல பள்ளி மேம்பாட்டு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதன்படி தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் பணியாற்றும் 79,723 ஆசிரியர்களுக்கு டேப் என்கிற கையடக கணினி வழங்கப்பட்டிருக்கு. ஆசிரியர்கள் இதை பயன்படுத்தி மாணவர்கள் விரும்பும் வகையில கற்பித்தல் முறைகள் அமையணும்னு நம்புகிறேன். அடுத்து, தமிழ்நாட்டில் உள்ள அரசு பள்ளிகள்ல 22,931 ஸ்மார்ட் வகுப்பறைகள் உருவாக்கப்பட இருக்கு. வகுப்பறைய குழந்தைங்க மனசுக்கு பிடிச்ச இடமா வண்ணமயமா மாத்த அந்த ஸ்மார்ட் போர்டு ஒண்ணு பொருத்த போறோம். இங்க இன்டர்நெட் வசதியும் இருக்கு. முதற்கட்டமா 500 ஸ்மார்ட் வகுப்பறைகளை இன்னைக்கு துவக்கி வச்சிருக்கிறேன். இது இல்லாம உங்களுக்காகத்தான் என்னுடைய ஆசையெல்லாம் உலகத்துல எந்த ஒரு மாணவர்களுக்கும் என்னுடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் சவால் விடுகிற அளவுக்கு வளர்ந்து இருக்கணும். அதுதான் என் கனவு. அதுக்காகத்தான் இந்த துறையில் நிறைய திட்டங்களை கொண்டு வரோம். நிதி நெருக்கடி எத்தனை இருந்தாலும் கல்வித்துறையில நிறைய புது புது திட்டங்களை ஆரம்பிக்கிறோம்னா உங்களுக்காகத்தான். மற்ற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். பதிலுக்கு மாணவர்களான உங்களை நான் கேட்டுக்க ஒன்னே ஒண்ணுதான், படிங்க படிங்க, படிச்சுக்கிட்டே இருங்க. எங்கேயும் தேங்கி நிக்காம முன்னோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்க கண்ணு முன்னாடியே ஃபுல் ஸ்டாப் தெரியக்கூடாது, கமா தான் தெரியணும். கீப் ரன்னிங், கீப் வின்னிங், கீப் ஷைனிங், மேக் தமிழ்நாடு ப்ரவுட். கல்விதான் உங்ககிட்ட இருந்து யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து. ஆனா அதுல கூட மோசடிகளை செய்யறத நீட் போன்ற தேர்வு முறைகளை பார்க்கணும். அதனாலதான் அதை கடுமையாக எதிர்த்து வருகிறோம். நீட் போன்ற தேர்வுகள் மோசடியானவை என்று முதல்ல சொன்னது நம்முடைய தமிழ்நாடு தான். அதை இன்னைக்கு இந்தியாவே சொல்ல தொடங்கி இருக்கு. இந்த மோசடிக்கு நிச்சயம் ஒரு நாள் முடிவு கட்டுவோம். அது எங்க பொறுப்பு. மாணவ செல்வங்களாக இருக்கக்கூடிய நீங்க படிக்க சமூகமோ பொருளாதாரமோ அரசியல் சூழ்நிலையோ எதுவும் தடையாக இருக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய எண்ணம். அதுதான் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய கொள்கை. கல்வி என நீரோடை தடங்கள் இல்லாமல் பாய்வதற்கு உங்களுடைய இந்த அரசு முழுசா சப்போர்ட் பண்ணும். அதை முழுமையா பயன்படுத்திக்கணும். எந்த கவன சிதறலும் இல்லாம படிக்கணும். படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ 1-2 பேரை பார்த்து தவறான பாதையில செல்லாம கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும். கல்வி இருந்தா மற்ற எல்லாம் தானா வரும். நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனாயிருந்து வாழ்த்துகிறேன். உங்கள் கனவுகள் மெய்ப்படட்டும். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் என பல்வேறு திட்டங்களை தந்து அரசு பள்ளி பிள்ளைகளுக்கு தாயுமானவராய் திகழும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நாற்பதற்கு 40 எடுத்தவர் நம்